புல்லன் வாய்க்கேண்டானை பொய்யாக்கு நீ புல்லன் வாய்க்கேண்டானை பொய்யாக்கு நீ கிளை ககைந்தானை கீர்த்திமை பாடே போய் புல்லன் வாய்க்கேண்டானை பொய்யாக்கு நீ கிளை ககைந்தானை கீர்த்திமை பாடே போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை ககம்பூக்காய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை ககம்பூக்காய் வெள்ளையந்து வியாகம் புகங்கிற்று பிள்ளைகள் எல்லாரும் பாவை ககம்பூக்காய் வெள்ளையந்து வியாகம் புகங்கிற்று புகும் சிகம்பினகான் போதகை கண்ணீனாய் புகும் சிகம்பினகான் போதகை கண்ணீனாய் குக குகீக குறைந்து காடாதே புகும் சிகம்பினகான் போதகை கண்ணீனாய் குக குகீக குடைந்து நிகாடாதே பகை கிடத்தியோ பாவை நீத்தங்காய் பகை கிடத்தியோ பாவை நீனாய் கள்ளம் தவிர்த்து ககந்தேகம் பாவாய் கள்ளம் தவிர்த்து ககந்தேகம் பாவாய் கள்ளம் தவிர்த்து ககந்தேகம் பாவாய். கவிஞர் கண்ணதாசன் சொன்ன விளக்க உவகையை இப்பொழுது காண்போம். ஆண்டாக அருளிய 13வது திருப்பாவை பாசுரமாகும் இது. கொக்கு வடிவத்திலே பகாசுரனின் வாயை பிறந்தவன் கண்ணன். கொக்கு வடிவத்திலே வந்து பகாசுரனின் வாயை பிறந்தவன் இந்த கண்ணனான். அகக்கல் குலத்தை பூண்டோடு ஒழித்தவன் அந்த கார்மேக வர்ணன். இந்த கார்மேக வர்ணன் இருக்கானே, அவன் அகக்கல் குலத்தை பூண்டோடு ஒழித்தவன். அவனை பாடி நோன்பு நோக்க இளம் பெண்கள் எல்லாம் கோவிலுக்கு சென்று விட்டார்கள். அடியே நன்றாக கேட்டுக்கொள். அவனை பாட, அந்த கண்ணனை பாட நோன்பு நோக்க இளம் பெண்கள் எல்லாமே கோவிலுக்கு சென்று விட்டார்கள். வெகு எழுந்து விட்டது, வியாகம் உறங்கிவிட்டது, பறவைகள் உரிக்கின்றன. மகள் போன்ற கண்ணுடையாய் மகள் போன்ற கண்ணுடையாய் மகள் போன்ற கண்ணுடையாய் குறிக குறிக நீராடி அந்த கோவிந்தனை பாடாமல் பள்ளியில் கிடக்கிறாயே. குறிக குறிக நீராடி அந்த கோவிந்தனை பாடாமல் பள்ளியில் கிடக்கிறாயே. அடி பாவாய், இது நல்லனாகடி, இது நல்லனாகடி. இந்த கள்ளத்தனத்தை விடு, இந்த கள்ளத்தனத்தை இப்போவே விட்டு விடு. கண்ணனை பாடி கலந்துவிட எழுந்து வா. கண்ணனை பாடி கலந்துவிட எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா.